Startup Singham introduces ValueCon, a revolutionary shift in the startup ecosystem focused on value creation over valuation in the presence of Kumar Vembu, founder, Mudhal Partners and Go Frugal Technologies and co-founder of Zoho, Hemachandran and Balachandar, co-founders of Startup Singham. Startup Singham announced its aim to become a destination platform for new age entrepreneurs. நாங்கள் 3 பேர் ஸ்டார்ட் அப் சிங்கத்தோட ஃபவுண்டர்ஸ். ஓகே, என் பேர் ஹேமச்சந்திரன், அப்புறம் இவர் மிஸ்டர் குமார் வேம்பு, அவர் பாலச்சந்தர். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். டிவியில எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்டார் விஜய் டிவியில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஒரு செலிபிரிட்டிக்கு என்ன தேவை? கைத்தட்டலும் விசில் சத்தம் தான். அந்த படம் ஹிட் ஆகுதோ செகண்டரி விஷயம். ஒரு செலிபிரிட்டிக்கு தேவையான விஷயம் கைத்தட்டல் விசில் சத்தம். அது மோட்டிவேட் ஆவாங்க, அவங்க தொடர்ந்து நடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒரு ஆண்டர்பிரினருக்கு தேவை ஒரு அடையாளமும் அவங்கள செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கத்தோட நோக்கம், முக்கியமான நோக்கம் செலிபிரிட்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப். அதனாலதான் என்ன பண்றோம்னா, இது வரைக்கும் வெளியே வராத ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, கிராமத்துல இருக்கிறோம், டயர் 2 சிட்டி, டயர் 3 சிட்டி, சென்னையில மட்டும் இல்லாம ஐடென்டிஃபை பண்ணி நாங்க 4 எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க. இந்த உரு இன்ஸ்ட்ருமெண்ட் சங்ககால இலக்கியத்துல இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதை பிசினஸா மாத்தாரு. இப்ப பிசினஸ் எல்லாம் புதுசா வர்றது இல்லை, டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருந்ததா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் முடங்கி கிடக்குது தமிழ்நாட்டுல. அதை வெளியே கொண்டு அவங்க அடுத்த கட்டு கொண்டு போறது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்னா 3 விஷயங்கள் பண்ணணும். ஒண்ணு அவங்கள மென்டர் பண்ணி கரெக்டா பண்றாங்களா ப்ராடக்ட் பார்க்கணும், அது மார்க்கெட்டுக்கு தேவையான பார்க்கணும். அடுத்தது கண்டிப்பா அவங்களுக்கு ஃபண்ட் முக்கியமா இருக்கணும். அதுக்கப்புறம் 3வது அவங்க மார்க்கெட் பண்ண வைக்கணும். இந்த 3 விஷயம் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கத்துல நாங்க பண்றோம். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கத்துல அவங்க வரும்போது இப்ப இருக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்டார்ட் அப் சிங்கத்தோட நோக்கம். சமுதாய முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2047 நம்ம வளர்ந்த நாடு ஆகணும் அப்படின்றோம். வளர்ந்த நாடு ஆகணும்னா தனிநபர் வருமானம் இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரிக்கணும் மாதிரி. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம மாநிலத்துல ஒரு $1 trillion எக்கானமின்றத சொல்றோம். இங்கேயும் தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்றோம். இப்ப வளர்ந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அவங்க வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் நிறைய பிசினஸ் அங்க இருக்கிறது. நிறைய பிசினஸ் அவங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதை மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி செய்யற மாதிரி அவங்க பொருட்களை, அந்த மாதிரி பிசினஸ்களை உருவாக்குறது. அதுலதான் நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், தனிநபர் வருமானத்தை உயர்த்த முடியும். அப்போ அதுக்கு இந்த ஸ்டார்ட் அப்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ உலகத்திலேயே இஸ்ரேல ஸ்டார்ட் அப் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர், ஒரு மக்கள் தொகை 1 லட்சம் பேர் இருக்கிற இதுல கிட்டத்தட்ட 250 ஸ்டார்ட் அப் இருக்காங்க. அவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப் இருக்கு. அதே நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு 3 ஸ்டார்ட் அப் தான் இருக்கு. இந்தியா ஏன் இன்னைக்கு ஏழை நாடா இருக்கு அப்படின்னா, 1 லட்சம் பேர்ல 3 பேர் தான் கம்பெனி ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மீதி எல்லாரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம நிறைய பேருக்கு இப்ப அரசாங்கம் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, இந்த மாதிரி ஸ்கீம்லாம் பண்ணி அரசாங்கமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எல்லாம் வச்சு ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணி பண்றதுனால கண்டிப்பா இப்ப நம்பர் ஆஃப் காலேஜ்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் உருவாகி நிறைய பேருக்கு அதுக்கு என்கரேஜிங் என்விரான்மெண்ட் வருது. அப்ப கண்டிப்பா நிறைய பேர் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும்ன்றத ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ பண்ணிட்டு ஒரு முதல் கஸ்டமர், 2வது கஸ்டமர் வந்த உடனே அவங்க ஒரு ரூம்ல இருந்து ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர்ல இருந்து டீமை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பணம் ஒரு அவசியமான விஷயமாகுது. அவங்களுக்கு அந்த பிசினஸை எப்படி க்ரோ பண்ணணும்ன்றது ஒரு அவசியமான விஷயமாகுது. அப்ப அது எல்லாத்துக்குமே ஒரு ஏற்கனவே செய்தவர்கள் இல்ல அந்த விஷயத்த அவங்களுக்கு கைடு பண்ற மாதிரி, மென்டர் பண்ற மாதிரி இருக்கிறவங்களோட இது இருந்ததுன்னா ஒரு, ஏன்னா ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டார்ட் அப்ல ஒரு ஸ்டார்ட் அப் தான் சக்சஸ் ஆகி நல்லா போகும். அந்த சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேரை ஸ்டார்ட் அப் துவக்க வைக்கணும், ஸ்டார்ட் அப்போட சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் அவங்க எவ்வளவு சக்சஸ் அச்சீவ் பண்றாங்களோ அந்த சக்சஸோட ஸ்கேலை இம்ப்ரூவ் பண்ணணும். இது 3 ஸ்டார்ட் அப்போட ஒரு முக்கியமான குறிக்கோள். அப்போ இதை பண்றதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி அதை எப்படி பிளாட்ஃபார்மா பண்ணி எல்லாருக்குமே உபயோகமாகிற மாதிரி, ஒரு ஸ்டார்ட் அப்ன்றவருக்கு எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி, என்ன பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி,
எல்லாருக்கும் உதவுற மாதிரி எப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்றது அப்படின்றதுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கம்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்ற ஷோ வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. யார் யார் பார்க்கலையோ கண்டிப்பா போய் பாருங்க. விஜய் டிவில 11:30 to 12:30, அதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம வந்து வெறும் ஒரு சிங்கிங் காம்படிஷன், டான்சிங் காம்படிஷன், குக்கிங் ஷோ தான் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு இல்லை. ஒரு பிசினஸை வந்து எப்படி எல்லா பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷோ எடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களாம் அதை பார்த்து வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது எங்களோட விஷ். தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.